2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். அச்சமறியாத வீரத்திற்கு அடையாளமே இந்த சிம்ம ராசியாகும். உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆவார். அந்த சூரிய பகவானைப் போலவே சுயமரியாதையுடையவர்கள் நீங்கள். கோச்சாரத்தில் உங்களுக்கு வக்ரமும் இல்லை, அஸ்தமனமும் இல்லை. உங்கள் நடையில் கூட நம்பிக்கையின் நிழல் வீசும். தலைமை தாங்கும் துணிவும் தர்மம் காக்கும் மனமும் கொண்டவர்கள் நீங்கள். தங்கம் போல் இதயம் கொண்ட சிங்கங்கள் சிம்மராசிக்காரர்கள். ஒருவர் பிறப்பு ஜாதகத்தில் சிம்ம ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் மட்டுமே அவர்கள் அரியணை ஏறவே முடியும். எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் லக்னத்தில் சூரியன் இருக்குமாயின் அவர்களின் கடைசி காலம் வரை கௌரவம் குறையாமல் வாழ்வார்கள். இந்த ராசி ஒரு நெருப்பு ராசியாகும். அதனால் முன்கோபமும் கண்டிப்பும் செயலில் தீவிரமும் இவர்களின் இரத்தத்தில் கலந்தது. தர்மத்தை நிலைநாட்டுவதை லட்சிய நோக்காக கொண்ட தர்ம ராசிக்காரர்கள். பிரதிபலன் பாராத சேவை குணமுடையவர்கள். நிலத்தில் யாருக்கும் அஞ்சாதவர்கள். சிம்மராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஆண் ஆதிக்கம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சிம்ம ராசியில் பெண்கள் பிறந்தாலும் அவர்களிடமும் ஆண் தன்மை ஓங்கியே இருக்கும். நம் முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்கள் பிறந்த ராசி சிம்ம ராசியே. பெரும்பாலும் இந்த சிம்மராசி ஆண்களை அனைத்து பெண்களுக்கும் பிடிக்கும். நேர்மை குணமும் தர்மம் செய்யும் மனமும் உள்ளவர்களை யாருக்குத்தான் பிடிக்காது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் என்ன செய்ய கடமைப்பட்டுள்ளார் என்று பார்ப்போம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவான் கும்பராசியின் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியின் பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அவர் பெயர்ச்சியான நாளிலிருந்து 1 மாத கால அளவிற்கு சூரியனால் அஸ்தங்கப்படுகிறார். அதாவது 1/4/2026 வரை அவர் சூரிய பகவானால் அஸ்தங்கம் அடைகிறார். 2026 ஏப்ரல் 1 முதல் அவர் முழு பலத்துடன் செயல்பட தொடங்குவார். சிம்ம ராசிக்கு சனி பகவானின் ஆதிபத்தியங்கள் என்று பார்த்தால் அவர் உங்களுக்கு 6ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டிற்கான அதிபதியாவார். 6ஆம் இடத்தின் மூலம் அடிமை தொழில், நோய், கடன், பகை, எதிரி இவற்றை கொடுக்க கடமைப்பட்டவர். அது மட்டுமின்றி இவர் உங்கள் கலஸ்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாவார். எனவே உங்களுக்கு அமைய